ராமர் பாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6:00 மேலே ஆயிடுச்சு. இங்கே வந்து அதாவது ராமேஸ்வரத்தில் 6:00 மேலே எந்த ஒரு இடத்தையும் நம்ம பார்க்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலாக என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்து வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது என்ட்ரன்ஸ்லேயே. அதனால் வந்து உள்ளே போய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து வந்தாச்சு. இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு வந்து எந்த ஒரு டிக்கெட்டும் கிடையாது. நம்ம அப்படியே ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வாசலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து மலையை தூக்கி ஒரு கோவர்தன மலையை தூக்கி நிற்பார் இல்லையா, அந்த ஒரு பிக்சர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே அதை வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு குகை மாதிரி போகும். அதில் வந்து உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி கண்ணாடி இது பண்ணி கிருஷ்ணர் வந்து பிறந்ததுலேருந்து அதாவது எப்படி பிறந்தாரு, அதுக்கப்புறமா வசுதேவரை தூக்கிட்டு போகிறது, இது எல்லாமே வந்து சூப்பராக அழகாக டீட்டெயிலாக வந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக வந்து வச்சுருந்தாங்க. குட்டீஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா இந்த ஸ்டோரிஸ் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்றதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் விட இந்த இடத்துல ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து பார்க்கறதுக்கும் தெரிஞ்ச ஒரு அதாவது நம்ம கதைகளில் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அதை வந்து இங்கே அவங்க பிக்சராக பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் வந்து அந்த வளரும்போது சின்ன சின்ன செஞ்ச சேட்டைகள்லேருந்து வெண்ணெய் திருடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ராமேஸ்வரம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் குட்டீஸ்க்கு வந்து இந்த பிளேஸை கண்டிப்பாக வந்து கூட்டு போய் காட்டுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து கிருஷ்ணனுடைய கதைகள் எல்லாமே வந்து ஓரலாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த ஒரு விஷயமும் வந்து என்னை வந்து குட்டீஸ் கேட்கவே இல்லை. அவங்க வந்து இந்த கதை இதில் பார்த்தோம் இல்லைம்மா, அதே மாதிரி இருக்குது பாருமா, இது பாருமா, அது பாருமான்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக வந்து இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. கிருஷ்ணரை பற்றி பிறந்ததுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸ்க்கு போனீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்ததுலேருந்து ராதாகிருஷ்ணர் உடைய கதைகள்லேருந்து எல்லாமே, அதாவது மகாபாரதம் கூட வந்து இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதாவது திரௌபதியை காப்பாற்றுவார் இல்லையா கிருஷ்ணர், அந்த ஒரு சீனும் வந்து இதில் வச்சுருந்தாங்க. நாம் வந்து இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம், புக்ஸில் படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அப்படின்றதுனால இந்த இடம் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, மகாபாரத போரில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தன்னோட முழு உருவத்தையும் வந்து காட்டுவார். அந்த ஒரு இதையும் அப்படியே வச்சுருந்தாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்துடும். இங்கே வந்து நம்ம தியானம் பண்ணுறது இது எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.